ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சுன்றதை இந்த விலாகில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். அக்கா பக்கத்தில் கூட்டம் ஏன் கல்யாணத்துக்கு சொல்றா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கணும், கல்யாணத்துக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்ம வார்த்தை இருக்கிறோம். அதனால அப்படிதான் சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வார்த்தை சந்தோஷம், கல்யாணம் முன்னாடி வாய்ப்பு நினைச்சா கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னா இந்த இன்றைக்கி சைபியா அவார்ட் ஃபங்க்ஷன் 2023 தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நேற்று ஒரு விலாக் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் எல்லாத்துக்குமே அவார்ட் கொடுக்குறாங்க. மார்னிங்காக பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோ காம்படிஷன், அப்புறம் ஃபுட்டு யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷன் வச்சாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காம்படிஷன்லாம் காலையில் இருந்துச்சு. கிட்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஃபேஷன் காம்படிஷன் வச்சாங்க. கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர்லாம் சூப்பராக குழந்தைங்களுக்கு டீச் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராம்பாக் மாதிரி தான் பண்ணாங்க. கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வயசில் இவ்வளோ அவங்களுக்கு டேலண்ட் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு கிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேலண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும். நம்ம அதை வெளிக்கொண்டு வரணும். இந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாக்கான காம்படிஷன் நினச்சி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம். பட் பாப்பா வின்னர் ஆகிட்டா. ரொம்ப எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கு ஃபேஷன் காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து கேர்ள்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருந்தாங்க. உண்மையிலே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சல்யூட் தான். இந்த ஏஜ்லேயுமே இவங்க அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வராங்க. நம்மளுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தைரியம்லாம் இல்லை. இவங்க எங்கெங்கேயோ இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்களோட ஜேர்னியை சொல்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாதி பேர் வீட்டிலலாம் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ கேர்ள்ஸ் எல்லா இடத்துலையுமே முன்னாடி நிற்கிறனால வீட்டிலே புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்பி அனுப்புகிறாங்க. இவங்களும் செம்மையாக பார்ட்டிசிபேட் பண்ணி கலக்கிட்டாங்க. ஒவ்வொருத்த மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமாக வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு கிட்டேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி இப்போ இருந்தே மோட்டிவ் பண்ணோன்னா அவங்க சூப்பரான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா கிட்ஸுக்கும் அதிகமாக ஆயிரும். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கிட்ஸை நல்லா மோட்டிவ் பண்ணிகிட்டே இருங்க எனி டைம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பேரண்ட்டே நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளும் துணிஞ்சு எல்லாத்தையும் பண்ணுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும்.
பார்க்க ரொம்ப டிசிப்ளினாக இருக்கீங்க. காலையில் எத்தனை மணிக்கு இருக்கீங்க? 4:30. என் வீடு விட போய் பார்க்க இப்படிங்க படிக்குவேன். Look beautiful. Thank you. பெண்ணே உனக்கு ஆசை உங்ககிட்ட எப்படி பேச ஸ்டார் மாதிரி வீச கல்யாணத்துக்கு பூசை. ஓ உனக்கு பூசை வர போகுது. நல்லா கை தட்டலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ சுமார் தான்டா, அவ சூப்பர் தான். ஆனா உலகம் பூரா தேடினாலும் ஒன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்றதுக்கு அவங்களுக்கு கிடப்பாடாடா. நீ சும்மா இருக்கா, அவ சூப்பராக இருக்கா. ஆனா ஒன்ன மாதிரி உனக்கு கூட தேடினாலும் ஒருத்தன் கிடைப்பேன்னடா. மொழி பூமொழி வாடி போச்சு ஏன் செடி, வாடி போச்சு ஏன் செடி, ஒன்ன நினைச்ச 100 கலை போடி. ஓ உனக்கு லவ்வும் வரல ஒன்றும் வரல. யாருங்க இந்தியாவுடைய பெண் இரும்பு பெண்மணி? ஜெயலலிதா. ஆணைகள் இட்டே யார் தடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நீங்கள் செய்வீர்களா? கை தட்டுவீர்களா? விஜய் டிவி கேபிஒயிலேருந்து சதீஷ் அண்ணா வந்து எல்லாத்தையுமே நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே குட்டியாக ஒரு டான்ஸ் பண்ணிட்டாங்க. மத்தியானம் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்காண்டி அம்மன் ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். ஹஸ்பண்டால் அவார்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியல, ஹெவி ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நான் மட்டும்தான் வந்தேன். ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க. வீடியோவில் பார்த்துட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. லைஃப்லேயே ஃபஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம பார்த்திங்கன்னா காலையிலே வந்துட்டோம். ஒரு 10 o'clock கிட்டக்க நான் வந்துட்டேன். ஃபேஷன் ஷோ இதெல்லாம் இருந்தனால நம்மளுக்கு காலையிலேருந்தே ப்ரோக்ராம் இருந்துச்சு. ராஜி சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் போல் தான் வந்திருந்தாங்க. ராஜி சிஸ்டரும் கமலானாவே மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ரொம்ப நாள் மீட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பாக தான் பேசினாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு அவங்கள மீட் பண்ணதில். என்னோட இன்ஸ்டா ஐடி சொல்றேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். சார் அவர்கள் வெல்கம் மேம், வெல்கம் சார். ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துருங்க, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. இருப்பாங்க. அந்த வகையில பொறாமையா இருக்கும். நம்ம ஏன் தஞ்சாவூர்ல பிறந்த மதுரையில பிறந்திருக்கலாமா நான் நிறைய நாள் நினைச்சிருக்கேன். பெருமைக்கு பேசல. அதை இயக்குனர் ரமீர் கிட்ட நான் முதல் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா
இயக்குனர் அமீருடைய முதல் படத்துலேருந்து இப்போ படம் எடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா படத்துலையும் எல்லா பாட்டுமே நான் தான். அப்போ சொல்லுங்கள், பொறாமையாக இருக்கேன் அவங்க ஊருக்காரங்களை பார்க்கும்போது அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த மனிதர்களை பார்க்கும்போது அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது, ஒரு வெள்ளந்தியான ஒரு முகம் இருக்கும். ஆண்களுக்கு நிகரான அந்த ஆளுமை பெண்களிடம் இருப்பதும், பெண்களிடம் நிகரான அந்த பாசத்தை ஆண்கள் கொடுப்பதும், முரட்டுத்தனமான பாசத்தை கொடுப்பதும். மதுரை ஒரு மிகச்சிறந்த இடம். அதனால எனக்கு மதுரை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வெள்ளாங்கி வச்செல்லாம் வெளுத்தாங்கலாம் பாட்டு வந்துச்சு. அதில் தான் ஊரோர புளிய மரமும் வந்துச்சு. வேற வழி இல்லை. ஏன்னா இந்த மண்ணை படித்து எழுதுகிற பாடல்கள் அதுதான். நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் மதுரை. உங்களுடைய பாடல் வரிகள், கடைசி மனிதனாக இந்த பூமியில் இருந்தாலும் உன்னோடு நீ இருக்கிறாய் என்ற ஒற்றை உணர்வு உலகத்தில் எவனும் தனிமை இல்லதை உணர்த்தி கொண்டே இருக்கும். உலகத்தில் தனிமையே கிடையாது. சும்மா நம்ம போய் சொல்றோம், நம்ம கூட நம்ம இருந்துகிட்டே இருக்கும். 4 பேர்த்து கூட இருக்கிறது மட்டும் சொந்தம் இல்லை, நம்ம கூட நம்ம இருக்கிறதே பெரிய சொந்தம். ஏன்னா அதனாலதான் அடிக்கும்போது அடுத்தவங்கிட்ட லவ் சொல்றதை விட உங்ககிட்ட லவ் சொல்றேன்னு நான் சொல்றேன். என்னைக்காவது உங்க கண்ணாடி முன்னாடி நின்று ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? ஆனா அடுத்தவங்க மட்டும் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு விரும்புறீங்கல்ல, உங்ககிட்ட நீங்க யாராவது ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? அடுத்தவங்க அழகா இருந்தா பொறாமப்படுறது, அடுத்தவங்க அழகா இருந்தா பொறாமப்படுறது. ஆனா நம்மளை பார்த்து நம்ம என்னைக்காச்சும் பொறாமப்பட்டிருக்கோமா? படணும். பியூட்டிஃபுல், ஐ லவ் யூ. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எல்லாரும் பார்த்தது. குட்டீஸ் எல்லாம் ஹாய், டார்லிங் செல்லம் குட்டீஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசே வரல, அப்படி இருக்கு. சத்தியமா ரொம்ப ஜாலியா இருக்கு. அண்ட் நான் மதுரைக்கு அடிக்கடி வர போறேன். உங்க எல்லார் இதையும் நான் வந்து சாப்பிட்டுட்டு போக போறேன். ஓகேங்களா? சுருதிக்கு மதுரையில் ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்கேன். எங்கேயுமே போக மாட்டாங்க. அங்க இந்த அண்ணாங்களா உட்காந்து டான்ஸ் ஆடும்போது நீங்க உட்காந்து கதை பேசுனீங்களே, அதுதான் வேற லெவல் ஸ்டெப். சப்பா கொட்டி அழகா கதை பேசுறாரு. செம்ம கியூட்டா ஆடுனீங்க, வேற லெவல். அப்புறம் ஒருத்தவங்க அதை எப்படா அந்த ஸ்டெப் பண்ணீங்களே, அது ரப்பரா உடம்பான்னு தெரியல, அப்படியே பழுத்திட்டு. யார் தம்பி அதை பண்ணீங்க? யார் பண்ணீங்க? நீங்களா? எனக்காக ஒரு தடவை பண்றீங்களா ப்ளீஸ்? இன்றைக்கி நம்மளுக்கு அவார்ட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கவிஞர் ஸ்நேகன் சாரும் குக் வித் கோமாளி டைட்டில் வின்னர் ஸ்ருதிகா மேம் தான் கொடுத்தாங்க. அவங்க கையால் அவார்டு வாங்கினது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுவும் சமையலில் வின் பண்ணி அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு டே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிளஸ்ஸிங்கான மூமெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமா சேர்ந்து போய் ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்குறது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னோடய ஃபஸ்ட் அவார்டு இது. இத்தனை நாள் நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. எனக்கு இந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறம் இன்னுமே உற்சாகமாக இருக்குது. இன்னும் நம்ம உழைப்பை போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம அவார்டுக்காக கிடையாது, நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு அவார்டு கிடைக்கிது அப்படின்னா நம்ம இன்னும் உற்சாகமாகவும் ஹாப்பியாகவும் ஒர்க் பண்ணலாம். ஒர்க்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி அவார்டு கிடைக்கிறப்ப நம்மளுக்கு ஒர்க் பண்ண டயர்னஸ் எதுவுமே தெரியாது. அப்படி தான் இருந்துச்சு. பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் காம்படிஷனில் வின்னர் ஆகிட்டா. டபுள் டமாக்கா மணி. இன்னைக்கு ரொம்ப நான் ஹாப்பி ஆகிட்டேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிரதீஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.